ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம வார்னிங் கொடுத்த மாதிரியே ஐடிபிஐ ஜேஏஎம் எக்ஸாமும் கர்நாடகா பேங்க் கிளர்க்கும் ஒரே நாளில் டிசம்பர் 15 வந்துருச்சு. நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இதில் எந்த எக்ஸாமை சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸில் இருப்பீங்க. நான் 2 எக்ஸாமுக்கும் தேவையான பாசிட்டிவ், நெகட்டிவ் நான் சொல்லிடுறேன். அண்டு ஒவ்வொருத்தரோட பர்பஸ் ஒவ்வொன்றா இருக்குது. ஒருத்தருக்கு உண்மையிலே ஃபினான்ஷியல் நீடு இருக்கிறதுனால எக்ஸாம் தேவை அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் சில பேர் நான் இந்த எக்ஸாமில் இருக்க பெனிஃபிட் என்ன, இந்த எக்ஸாமில் இருக்க பெனிஃபிட் என்னன்னு சொன்னேன். அதுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேவையான டேட்டாவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்ன பார்த்தா, இது சேலரியெல்லாம் கிடையாது. எந்த எக்ஸாம் நம்ம கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிராக் பண்ணக்கூடியதில் ஜேஏஎம்முக்கு பாசிபிலிட்டி அதிகம், கர்நாடகா பேங்க்குக்கு கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா இதில் 50 வேக்கன்சி டிஎன், தமிழ்நாட்டுக்கு 50 வேக்கன்சி இருக்குது கன்ஃபார்மாக தெரியும். இது எவ்வளோ வேக்கன்சின்னு தெரியாது. ஆல் இண்டியா வேக்கன்சி. ஸோ வடக்கு நண்பர்களெல்லாம் இதில் காம்படிஷனுக்கு வருவாங்க. இதோடைய துல்லியமான வேக்கன்சி டேட்டா யாருக்கும் தெரியாது. ஸோ கிராக் பண்ணுறதுல இது கொஞ்சம் நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குது ஐடிபிஐ எக்ஸாமில். சரி, வேக்கன்சி பார்த்தாச்சு. ஜாப் லொக்கேஷன் இது சர்க்கிள் பேஸ்டாக விட்டுருக்காங்க. வழக்கமாக இந்தியாவை போட்டிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக விட்டதுனால நம்ம தமிழ்நாடு சர்க்கிளில் வந்திருக்கு. ஸோ இந்த தமிழ்நாடு சர்க்கிள் எங்கெங்கெல்லாம் அவங்க கவர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஏரியாவில் தான் இருக்கும். ரொம்ப தூரத்தில் போகக்கூடிய வாய்ப்பு கம்மி. இது எங்கேனாலும் நமக்கு ஜாப் லொக்கேஷன் அமையலாம், கேரண்டி கொடுக்க முடியாது. மூணாவது, இது தமிழ்நாட்டிலையும் இருக்கலாம். தமிழ்நாடு சர்க்கிள் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் கேரளா இதில் ஆட் பண்ணியிருந்தாக்கில் அங்கேயும் கூட வரலாம். ஆந்திரா இதில் ஆட் பண்ணியிருந்தா ஆந்திராவிலேயும் வரலாம். தமிழ்நாடு சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன டிஸ்ட்ரிக் கவர் ஆகுதுன்னு நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு சொல்லலாம். பட் நமக்கு அரௌண்டு நம்ம ஸ்டேட்டை சுற்றி தான் நம்ம இந்த ஜாப் இருக்கும். நான் அது கன்ஃபார்மாக இன்னும் டீட்டெயிலாக தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு இது பக்கத்தில் நமக்கு ஜாப் வர வாய்ப்பு இருக்குது. இது ஆல் இண்டியா போஸ்ட்டு எக்ஸாமும் ஆல் இண்டியா லெவல் காம்படிஷன். சரி, ஜாப் லொக்கேஷன் பார்த்தாச்சு. மூணாவது சேலரி விதத்தில் இதுதான் ஹையஸ்ட்டாக இருக்குது. இது ஈவன்தோ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஒரு ஜூனியர், அதாவது ஒரு ஆஃபீஸருக்கு கேடருக்கு ஈக்குவலான பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் இது சேலரி கம்மியாக தான் இருக்குது. இது சேலரி அதிகமாக இருக்குது. அண்டு ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைனா ஜாப் ப்ரெஷர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நான் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரெஷர் சம்பளத்துக்கு தகுந்த வேலை இருக்கும். ஆனால் இவங்க இந்த ஜேஏஎம் போஸ்ட்டுக்கு சம்பளத்துக்கு மேலே வேலை வாங்குவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இது ஐடிபிஐ ஒரு ப்ரைவேட் பேங்க் தான். இதுவும் ப்ரைவேட் பேங்க் தான். இது ஒரு ஆஃபீஸர் கேடர், இது ஒரு கிளர்க் கேடர். இவங்களோட ஜாப் நேச்சர் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஜாப். இவங்களோட ஜாப் நேச்சர் மேனேஜிங் அசிஸ்டன்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன். இது ரிலேட்டடான ஜாப் தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் ஆகிக்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்து 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் ஆகிக்கலாம். சரி, இது வரைக்கும் இருக்கிறது டிசைடிங் ஃபேக்டரில் ஒரு சில ஃபேக்டர் உங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுடுறேன். அண்டு இப்போ நான் என்னுடைய வியூவை சொல்கிறேன். அண்டு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது, அதை சொல்கிறேன். இந்த எக்ஸாமு 59K சேலரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு டெஸ்க்டாப் ஜாப் இருக்குது. இந்த மாதிரி ஜாப் நேச்சரில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் விரும்புனீங்கன்னா நீங்கள் இது எழுதுங்க. ரெண்டாவது, இந்த சென்டருக்கு உங்களால் போய் எழுத முடியுமான்னு பார்த்துட்டு எழுதுங்க. ஒரு சில பேர் ரெண்டுமே எழுதக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கும், ரெண்டுமே எழுதிருங்க. ஸோ இந்த ஃபேக்டர் டெஸ்க்டாப் ஜாப்பு, ஆனால் எங்கேனாலும் உங்களுக்கு வேலை போடுவாங்க. 59,000 ரூபாய் சம்பளம், சிடிசி தராங்க. வித்தவுட் ஒரு ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல். ப்ரைவேட் பேங்க்னாலே ப்ரெஷர் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்க இந்த அளவுக்கு இங்கே இருக்காது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணால் இதே சூஸ் பண்ணுங்கள். பட் என்னோடய முடிவு என்னென்னா, இதில் நீங்கள் சான்சஸ் ஆஃப் கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸும் கண்ணு முன்னாடி இருக்குது. இது கண் முன்னாடி இல்லை, என்னென்னு தெரியல. ஏன்னா வேக்கன்சி தெரியல. நமக்கு வேக்கன்சி தெரிஞ்சால் சொல்ல முடியும். ஸோ அதை வச்சியும்
2வது நீங்க ஒரு 3 வருஷம் ஜேஏஎம்மா ஒர்க் பண்ணிட்டு, ப்ளஸ் ஒரு 2 இயர் ஏஏஎம்மா ஒர்க் பண்ணா, நீங்க பப்ளிக் செக்டார்ல போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். பிஎஸ்பி என்னென்ன பிஎஸ்பின்னா, ஆர்ஆர்பி, ஆர்ஆர்பி ஸ்கேல் 2 ஆஃபீசர், ஆர்ஆர்பி ஸ்கேல் 2 ஆஃபீஸரும், சிபிஓ எஸ்பிஐல இப்போ எல்பிஓ நடந்துச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடியே சிபிஓ ரொம்ப காலமாக எஸ்பிஐல எடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்க 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த பெனிஃபிட்டு உங்களுக்கு ஜேஏஎம்மாக இருந்தால் அமைய வாய்ப்புகள் இருக்குது. 3 வருஷம் நீங்கள் ஜேஏஎம் ஒர்க் பண்ணதும் உங்களே அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் அதாவது ஆஃபீஸர் கேடரில் நீங்கள் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் இந்த ஜாப். இது மட்டும் இல்லாமல் சம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான கேட்டகரிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா இவங்களாம் தனித்தனியாக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த எஸ்ஓ நோட்டிஃபிகேஷன் தனியாக விடுவாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேட்டகரிக்கு ஒரு சிலர் நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா? அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். ஆனால் 5 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும் கண்ணை மூடிட்டு. அண்டு உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் நீடு 3 வருஷத்துக்கு சமாளிச்சுக்கலாம். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை பற்றி நான் சொல்லணும்னா, வேலை ரொம்ப டாப் ப்ரெஷராக இருந்தாலும் சேலரி கிட்டத்தட்ட அதிகமாகவே இருக்கும். எஸ்பிஐ பிஓவோட சேலரி அதிகமாக இருக்கும். எஸ்பிஐ பிஓவை விட சேலரி சிடிசியில் அதிகமாக வரும். ஏன்னா பெட்ரோல் அலவன்ஸ் உங்களுக்கு 100லேருந்து 150 லிட்டர் வரைக்கும் கொடுக்குறதா நான் அப்போ இருந்தே கேள்விப்படுறேன். இப்போயும் வரையும் அதை தான் இருக்குது. 100லேருந்து 150 லிட்டர் வரையும் உங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் அங்கே கொடுப்பாங்க ஏஎம்மாக இருந்தால். ஆனால் அதுக்கு நீங்கள் 3 வருஷம் ஜேஏஎம்மாக ஒர்க் பண்ணணும். அண்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் ஜேஏஎம் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பட் இதுக்கு மேலே ஒரு ஃபேக்டர் இருக்குது. என்னன்னா ஜாப் கேரண்டி, ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஐபிஏக்கு கீழே இருக்கக்கூடிய பேங்க் தான். என்ன ஒன்றுன்னா அவங்க அந்த வேலையில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெஷர்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேலை அதிகமாக இருக்கும். கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே வேலை வாங்குற மாதிரி உங்களுக்கு தோணுறதுனால ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சம்பளத்துக்கு ஈக்குவலான வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சம்பளத்துக்கு மேலே வேலை வாங்குறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால நிறைய பேர் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஜாப்லாம் குயிட் பண்ணிடுவாங்க. அது உண்மையான ஒரு விஷயந்தான். சம்பளத்துக்கு மேலே நீங்கள் வேலை பார்க்குறதா ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களா குயிட் பண்ணிட்டு தான் போவாங்களே தவிர ஃபயர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு யாரும் ஃபயர் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் குயிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களே குயிட் பண்ணிட்டு போவாங்க. ஃபயர் பண்ண மாட்டாங்க. இதில் அந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் இதில் செலக்ட் ஆவீங்களா அப்படின்னு நீங்கள் 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 2 எக்ஸாமும் நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். நான் இதுக்கு சஜஸ்ட் பண்ணி எல்லாரும் நீங்கள் போய் இது எழுதிட்டு அப்போ கர்நாடகா பேங்க்கில் என் ஃப்ரெண்டு கிளியர் பண்ணிட்டாரு நான் கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 ஜாப்போடைய நேச்சர் சொல்லியாச்சு. 2 ஜாப்புக்கான வேலை என்ன, ப்ரெஷர் என்ன, அதோட கரியர் க்ரோத் எப்படி இருக்கும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். எங்கே ஜாப் போடுவாங்கன்றதையும் சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ முடிவு பண்ணுங்கள், இந்த எக்ஸாம் போகலாமா இந்த எக்ஸாம் போகலாமா அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில கேண்டிடேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்காக எக்ஸாம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? அவங்களுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா 2 எக்ஸாமில் எதுனா எழுதுங்க. 2 ஈக்குவலான லெவலில் தான் இருக்கும் எக்ஸாமு. 2த்துக்கும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இதுவும் மாடரேட் லெவலில் இருக்கும். ஈஸியாகவும் இல்லாமல் டஃப்பாகவும் இல்லாமல் அப்ரோச்சபிளாக ஒரு எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸை விட கொஞ்சம் ஹையராகவும் ஆர்ஐபி கிளர்க் ரேஞ்ச் வரைக்கும் இன்வெட்டிவில் இந்த ரேஞ்சில் தான் இந்த 2 எக்ஸாமும் ஈக்குவலான லெவல் தான் எக்ஸாம் லெவலு. எந்த எக்ஸாம் எழுதினாலே உங்களுக்கு 2த்துலேயுமே கம்ப்யூட்டர் அவேர்னஸும் இருக்கும். எல்லா சிலபஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் தான், பேட்டர்னில் சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர சிலபஸ் கொஸ்டின் ஈக்குவல் எல்லாமே லெவலில் ஒன்றா தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்காக எழுதுறவங்க எந்த எக்ஸாம்னாலும் பிக் பண்ணிக்கலாம் உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் எனக்கு இந்த ஜாப் வேணும்னு டிசைட் பண்ணுறவங்க நான் இவ்வளோ நேரம் சொன்ன ஃபேக்டர்ஸ் அண்ட் இது இல்லாமல் எதனா சில ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எல்லாமே தெரியணும்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். பட் இதில் உங்களுக்கு எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எதனா விஷயம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் என்னுடைய சஜஷன் நான் சொல்லிட்டேன். இந்த ஜாபோடைய நேச்சர் என்ன, இந்த ஜாபோடைய நேச்சர் என்ன, ஒர்க் ப்ரெஷர் என்ன, ஒர்க் டைமிங் என்ன, இதில் சேலரி அதிகமாக இருக்குது, சேலரி கம்மியாக இருந்தாலும் 5 வருஷத்துக்கு அப்புறம் இதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். 5 வருஷம் நீங்கள் தாக்கு பிடிச்சி அங்கே இருப்பீங்களா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.
இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 2த்துலையுமே பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய முடிவுகளை வச்சுக்கோங்க. ஒரு டைம் சொல்கிறேன், கர்நாடகா பேங்க் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்களா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. இந்த எக்ஸாம் நீங்கள் 5 வருஷம் தாக்கு பிடிப்பீங்களா, பப்ளிக் செக்டர் வரதுக்கு 5 இயர்ஸ் தாக்கு பிடிப்பீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இதில் 3 வருஷம் ஃபஸ்ட்டு 3 வருஷம் வாங்குகிற சம்பளத்துக்கு தகுந்ததை விட அதிகமான வேலை வாங்குவாங்க. இது சம்பளம் வந்து கொஞ்சம் ஹையராகவே இருக்கும். நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க்கை விட சேலரி ஹையராக இருக்கும். ஆனால் இது எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம்லான்னு டவுட்டாக இருக்குது. இது வந்து நம்ம இவ்வளோ வருஷம் இவ்வளோ வேலையை நம்ம மைண்ட் செட் இருக்கா, நமக்கு வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எக்ஸாம் படிக்கிறதுனா டைம் கம்மியாக தான் இருக்கும். வேறு எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா டைம் கம்மியாக தான் இருக்கும். நான் இப்பயே சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணி வைங்க. நம்ம எக்ஸாம் கிராக் பண்ணதுக்கப்புறம் மற்ற ஐபிபிஎஸ் ரிசல்ட்டு, ஆர்ஆர்பி ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து அண்டு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா 2 எக்ஸாமுக்கும் இன்டர்வியூ இருக்குது. 2 எக்ஸாமுக்கும் இன்டர்வியூ இருக்கிறதுனால நமக்கு ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு வேளை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிங்களன்னா ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது ஃப்யூச்சரில் நீங்கள் எஸ்பிஐ பிஓக்கு யூஸ் ஆகலாம். அண்ட் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி பிஓ, எஸ்பிஐ பிஓ எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்வியூவில் எப்படி போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பிகினர்ஸுக்கு கிடைக்கும். அந்த வகையில் 2க்குமே அது ஈக்குவலாக நான் கொடுப்பேன். ஆனால் இதில் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. அது நான் எப்படி சொல்ல முடியாது இல்லையா? எந்த எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ண முடியும், பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது இதுக்கு தான். 2த்துக்குமே இதில் 20,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. இதில் 15,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஏன் இவ்வளோ அப்ளிகேஷன் கம்மியாக இருக்குது? ஓவரால் இந்தியாவே 20,000 அப்ளிகேஷன், ஓவரால் இந்தியாவே 15,000 அப்ளிகேஷன். இது வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ. ஏன் இவ்வளோ கம்மின்னா இந்த எக்ஸாமும் ஏஏஎம், அதாவது ஏஏஓ அப்படின்வாங்க இல்லையா, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒரு ஐடிபிஐயில் இதில் எதெல்லாம் ஒன்றுக்கு மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 35,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் 9,000 பேர் நம்ம அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 30,000 பக்கம் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு 15,000 அப்ளை பண்ணியிருக்காங்க. இது எழுதுறவங்க இது எழுத முடியாது. அதனால் இங்கே கொஞ்சம் ஸ்பிட் அப் ஆயிடுச்சு. இந்த 30,000 பேரில் ஒரு 10,000 பேராச்சும் இங்கே இருப்பாங்க. ஸோ காம்படிஷன் எந்த எக்ஸாமுக்கு யார் எப்படி போகிறாங்கன்னு நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க. ஆனால் அது கர்நாடகா இந்த பேங்க் வந்து ஓவரால் இந்தியா போஸ்ட்டு. இங்கே இருக்கிறவங்க நேராக நீங்கள் குடுகுடுன்னு போய் ஜேஎம் எழுதிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அவன் ஜேஎம் தான் எழுதுவானா என்ன தெரியும்? அவங்க சர்க்கிளில் வேக்கன்சி இருக்குமா? அவங்க சர்க்கிள் இது மாதிரி 50 டீசெண்டான வேக்கன்சி இல்லாமல் இருந்து கர்நாடகா பேங்க் சூஸ் பண்ணுறது. இது மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர் இருக்குது ஹஸ்பண்ட்ஸ். உங்களை நான் குழப்பி விட விரும்பல. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோ சொன்னேன் இல்லையா, அந்த 6 பாயிண்ட்டு, அந்த 6 பாயிண்ட்டை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது சேலரி கம்மியாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் இதுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேறு எக்ஸாம் படிக்கணும்னா டைம் இருக்காது. இது நீங்கள் கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. அதுதான் இது ஒரே நெகட்டிவ். இது நம்ம கண் முன்னாடி வேக்கன்சியை காட்டியிருந்தால் கண்ணை மூடி இதை போய் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது நமக்கு தெரியாததுனால இது வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. அண்டு இது ஆல் இண்டியா போஸ்ட்டு, இது வந்து சர்க்கிள் பேஸ்டு போஸ்ட்டு. இதுதான் முக்கியமான ஃபேக்டரு. எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கண்ணை மூடி எதுனாலும் போய் எழுதுங்க. ஸோ நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். நான் நிறைய இது மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீனியர்ஸுக்கு ரொம்ப போரிங்காக இருந்தால் ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெண்ட். இது வந்து முழுக்க இந்த சேனல்லே வந்து நம்ம பிகினர்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த சேனலு. நீங்கள் டாப்பராக இருந்தால் உங்களுக்கு டிஎன் பேங்கர்ஸ் மெயின்ஸில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலில் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்குன்றதுனால தான் பிகினர்ஸுக்காக இந்த அர்த்தமெட்டிக் சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸ் இருந்தால் இந்த சேனல் அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். இந்த சேனலில் 65% ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.